So very good morning children. In our previous class we have discussed about exercise number 2.1, that's nothing but circle. We have also seen different formulas relating with the circle. For example, we have seen area of circle, what is a circle, radius, diameter, then we have seen what a tangent is, then we have seen what is an arc length, area of circle பார்த்தோம், area of quadrant பார்த்தோம், area of semicircle பார்த்தோம், அதுக்கப்புறமா area of sectors வந்து பார்த்தோம். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் கிளாஸ் கடைசி கிளாஸை வந்துட்டு ஜஸ்ட் யூ கோ த்ரூ இட் அண்ட் தென் யூ கம் பேக் டு திஸ் வீடியோ. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரியாது. ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து நம்ம வி ஹவ் கம்ப்ளீட்டட் 4 sums in that exercise. Now we are starting with the fifth sum. The fifth sum is from the measures given below. From the measures given below, find the area of sectors. Find the area of sectors. First one, length of arc of sector is given, it is 48 meter and its radius is given, radius is 10 meter. ஸோ ரெண்டு கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் செக்டாரும் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி உங்களை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு செக்டார்ன்றது இப்படி இருக்கும், லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் செக்டார்ன்றது இது, இந்த கர்வ், இந்த லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் செக்டார் எவ்வளோ இருக்கும், 48 மீட்டர் இருக்கும். இதனோட ரேடியஸ் வந்துட்டு 10 மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஏரியானா என்ன, இந்த இடம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்துட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இருந்தால் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். இட் இஸ் இன் யூ கேன் டேக் யுவர் புக். உங்கள் புக்கில் எடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கிவன் இன் பேஜ் நம்பர் 55. பேஜ் நம்பர் 55ல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏரியா ஆஃப் த செக்டார் இஸ் டிரைவ்டு ஆஸ் θ by 360 into pi r square. இதுலேருந்து டிரைவ் பண்ணிங்கன்னா L into R by 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதாவது ஆர்க் லென்த் எல்லும் ரேடியஸும் கொடுத்துருந்தா நீ ஏரியா ஆஃப் செக்டாரை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக ஏரியா ஆஃப் செக்டார்னுடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா θ by 360. ஜென்ரலாக ஏரியா ஆஃப் செக்டார்னுடைய ஃபார்முலா ஏரியா ஈக்குவல் டு θ by 360 into pi r square. இதுதான் வந்து பொதுவான ஃபார்முலா. θ by 360 into pi r squareன்றது பொதுவான ஃபார்முலா. அதே ஏரியா ஆஃப் செக்டார் இஃப் லென்த் அண்ட் ரேடியஸ் ஆர் கிவன், இஃப் லென்த் அண்ட் ரேடியஸ் ஆர் கிவன், லென்த்தும் ரேடியஸும் கொடுத்துருந்தா அப்போ நீ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா ஏரியா ஆஃப் செக்டார் இஸ் ஈக்குவல் டு L into R by 2. அதான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க, L into R by 2 square units. So this is the formula, L into R by 2 square units. So we are going to use this formula to solve this Roman letter. Sure. Directly you are asked to find out the area. So what is the formula? Area is equal to L into R by 2. What is L here? 48 into radius. What is radius, sir? 10 by 2. So this 2 cancels this term 5 times. So 48 into 5, which is equal to 5 8s of 40, remainder 4, 5 4s are 20, 24. இங்கே கொஸ்டினில் மீட்டர்னு கொடுத்துருக்கிறதுனால your answer should be meter square அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சப்போஸ் சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா your answer will be what? சென்டிமீட்டர் ஸ்கொயர். என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ ஏரியான்னு சொல்லி போடும்போது ஸ்கொயர் யூனிட்ஸில் ஆன்சரை போடணும், அவ்வளோதான். சரியா? ரைட். அடுத்தது இதில் செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் செக்டார் இஸ் 50 centimeter, radius is 13.5 centimeter. Once again you are asked to find out what? Area of the sector. So once again the same formula. What is the formula for area of the sector? L into R by 2 square units. This is formula. So இது பொதுவான ஃபார்முலா. ஏரியா ஈக்குவல் டு θ by 360 into pi r squareன்றது பொதுவான ஃபார்முலா ஏரியா ஆஃப் செக்டாருக்கு. அதே லென்த்தும் அதை ஆர்க் லென்த்தும் ரேடியஸும் கொடுத்துருந்தா நீ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எல். எல் என்னப்பா வருது? 50. கரெக்டு தானே? just a minute. Yes, L is 50 and radius is 13.5. L into R. R is what, pa? 13.5 by 2
இதை கேன்சல் பண்ணுங்கள். இதை கேன்சல் பண்ணால் என்னென்ன ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு? இப்போ ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். எல் இன்ட்டு ஆர் பை டூன்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த 2 வந்துட்டு இந்த 50யை 25 டைம்ஸ் கேன்சல் பண்ணோம். ஸோ 25 இன்ட்டு 13.5. ஸோ இங்கே சைடில் வந்து மல்டிப்ளிகேஷன் போட்டுடலாம். 13.5 இன்ட்டு 25. 5 5s are 25, 5 remainder 2, 5 3s are 15, 16 17 7 remainder 1, 1 5s are 5 6. அதே மாதிரி 2 5s are 10, 0 remainder 1, 3 2s are 6 plus 1 7, 1 2s are 2. அப்போது 5 7 6 plus 6 is 12 plus 1 13, remainder 1 3. இங்கே கொஷனில் ஒரு டெசிமல் தள்ளி இருக்குது. அப்போ இங்கேயும் வந்துட்டு ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வரணும். which is equal to 337.5. கொஷனில் சென்டிமீட்டர் கொடுத்துருக்கனால ஆன்சர் வந்துட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வந்துட்டு வந்துடணும். சரியா? எனி டவுட் in the first sum? That is sum number 5. It's completed. Then sum number 6. Sum number 6ல என்ன கொடுத்துருக்காங்க? Find the central angle of each of the sectors whose measures are given below. Area is given. Area is equal to 462 centimeter square and radius is 21 centimeter. You are asked to find out the central angle. இது என்ன சம்மு? once again இது செக்டாரு. இந்த செக்டாரில் ஏரியா கொடுத்துட்டோம். ஏரியா வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்கோம்? 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேடியஸும் கொடுத்துருக்காங்க, 21 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூ ஆர் ஆஸ்க்ட் டு ஃபைண்ட் அவுட் த சென்ட்ரல் ஆங்கிள் தீட்டா. தீட்டா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யூ ஆர் ஆஸ்க்ட் டு ஃபைண்ட் அவுட் த சென்ட்ரல் ஆங்கிள் தீட்டா. கிளியர்? சரி, இது எப்படி போடலாம்? ப்ரொசீட் ஃப்ரம் த கிவன். ஏரியாவிலேருந்தே திரும்ப ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துருக்கான்? 462 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த லென்த்து இந்த ஆர்க் கொடுத்துருக்கனால ஆர்க் லென்த்து ரேடியஸ், ஆர்க் லென்த் வந்துட்டு இங்கே இருக்கிறதுனால நம்ம ஆர்க் லென்த்துன்னு ரேடியஸ்னுடைய வேல்யூ கொடுத்தனால ரேடியஸ்னுடைய ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஏரியாப்பா? எல் இன்ட்டு ஆர் பை 2 ஈக்குவல் டு 462. இதில் வந்துட்டு பாருங்கள், ரேடியஸ் நமக்கு தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எல் இன்ட்டு 21/2 ஈக்குவல் டு 462. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம்? யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் திஸ் 2 டு த நெக்ஸ்ட் சைட் அண்ட் ஆல்சோ 21 டு திஸ் சைட். ஸோ இந்த 2ன்றது டிவைடில் இருக்கிறது ஈக்குவல் டு கிராஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த 21ன்றது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஈக்குவல் டு கிராஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் டிவிஷன். அவ்வளோதான். சரியா? இப்போ செக் ஃபார் த கேன்சலேஷன். ஸோ 462ன்றது 21ஆல் டிவைட் ஆகுதான்னு டைரெக்டாக பாருங்கள். 21 into 2 is 44. Remainder is 2. 22. கரெக்டா? 21. 462 into 2 divided by 21. 21 2s are 42. அப்போ ரிமைண்டர் இங்கே 4 வந்துடும். 42ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ 21 into once again 2 வந்துட்டு 42, ரிமைண்டர் 0. அப்போ 22 டைம்ஸ் வந்து இது டைரெக்டாக கேன்சல் பண்ணுது. ஸோ 462 21 அப்படின்றது 22 டைம்ஸ் வந்துட்டு டைரெக்டாக கேன்சல் பண்ணுது. ஸோ L is equal to 22 into 2. L is equal to 44 centimeter. ஸோ ஆர்க் லென்த் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆர்க் லென்த் is equal to 44 centimeter. சரி, இப்போ ஆர்க் லென்த்தோட ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஆர்க் லென்த்? theta by 360 into 2 pi r. கரெக்டாக பாருங்கள், ஃபார்முலா என்ன? theta by 360 into 2 pi r equal to 44. இந்த 44 நான் அப்படியே வச்சுக்கிட்டேன், டிஸ்டர்ப் பண்ணல. எல்ஹெச்எஸ்ல இருக்கிற அந்த ஆர்க் லென்த்துக்கான ஃபார்முலா மட்டும் போட்டிருக்கேன். theta by 360 into 2 pi r. இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டீட்டாக்கு டீட்டானே இருக்கட்டும், by 360 அப்படியே இருக்கட்டும், into 2 into பைனுடைய வேல்யூ என்ன? 22/7 into ரேடியஸும் கொடுத்துட்டா நம்மளுக்கு எவ்வளோ? 21 equal to 44. இப்போ பாருங்கள், டீட்டாவை தவிர மிச்சம் எல்லா வேல்யூவும் நம்மளுக்கு நோனாக இருக்குது. கரெக்டு தானே? இப்போ கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த 7 இந்த 21 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணும். கரெக்டா? சரி, இப்போது மிச்சம் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். இங்கே theta by 360 இருக்குது. இன்ட்டு இந்த இடத்துல 2 into 22 into 3 இருக்குது. 2 into 22 into 3 இருக்குது. ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸில் வந்துட்டு 44ன்னு இருக்குது.
RHSல 44 இருக்கு. இப்போ இது மூணுமே நியூமரேட்டர்ல இருக்கு. இந்த 360ன்றது டினாமினேட்டர்ல இருக்கு. அப்போ நம்ம இந்த 2 ஆல் இந்த 360 என்ன செய்யலாம், டிவைட் பண்ணலாம். 2 into 180 is 360 வந்துடும். சரியா? ஒன் செகண்ட் நீங்கள் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 3 into 60 is 180. 3 டேபிளில் 60 டைம்ஸ் சொன்னீங்கன்னா 180ன்னு சொல்லிட்டு உனக்கு வரும். இது ரெண்டுத்தையும் காமனாக நீங்கள் எதில் கேன்சல் பண்ணலாம்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 11 டைம்ஸ் கேன்சல் ஆகும். இது 30 டைம்ஸ் கேன்சல் ஆகும். மிச்சம் இருக்கிறத மட்டும் எழுதுங்க. தீட்டா இன்ட்டு இங்கே 11 இருக்குது, டினாமினேட்டரில் 30 இருக்குது. கரெக்டாக பாருங்கள், மேலே நியூமரேட்டரில் 11 இருக்குது, டினாமினேட்டரில் 30 இருக்குது. ஈக்குவல் டு 44. இப்போ தீட்டாவை மட்டும் இந்த பக்கம் வைங்க, மிச்சது ஈக்குவல் டு கிராஸ் பண்ணுங்கள். விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 30ன்றது டினாமினேட்டரில் இருக்கிறது ஈக்குவல் டு கிராஸ் பண்ண நியூமரேட்டர், அதாவது டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளை ஆகிடுது. 11ன்றது மல்டிப்ளையில் இருக்கிறது ஈக்குவல் டு கிராஸ் பண்ண டிவைட் ஆகிடுது. ஸோ திஸ் 44 is cancelled by 11 4 times, which is theta is equal to 4 into 30 gives you 120 degree. So the value of theta is 120 degree. Is it clear pa? Then இதில் இன்னொரு subdivision கொடுத்துருக்காங்க, அதுவும் பாருங்க. Once again, length of arc is given, which is equal to 44 meter, and radius is given, which is equal to 35 meter. Isn't it or not? Yes, length of arc is 44 meter and radius is given, which is equal to 35 meter. சரி, இப்போ இதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம்? கொடுத்துருக்கக்கூடிய போன சமயம் எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு ஏரியா ஃபார்முலா போட்டுக்கோங்க. ஏரியா வந்துட்டு கொடுத்துருக்காங்களா? ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இங்கே வந்துட்டு லென்த் ஆஃப் ஆர்க்கும் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்கான். லென்த் ஆஃப் ஆர்க் இஸ் கிவன் அண்ட் ரேடியஸ் இஸ் கிவன். இந்த சம் இன்னுமே கொஞ்சம் போடுறது ஈஸி தான். ஆர்க் லென்த் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா தீட்டா வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆர்க் லென்த்னுடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். ஆர்க் லென்த்னுடைய வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஆர்க் லென்த் இஸ் ஈக்குவல் டு 44 மீட்டர். இதில் வந்துட்டு ஆர்க் லென்த்னுடைய ஃபார்முலா தீட்டா பை 360 இன்ட்டு 2 பை ஆர், விச் இஸ் ஈக்குவல் டு 44னு சொல்லி எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யலாம்? தீட்டா வந்துட்டு என்னன்னு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு 22 பை 7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 35 ஈக்குவல் டு 44னு சொல்லி எழுதிடுங்க. இந்த 7 இந்த 35 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணும். கரெக்டாக பாருங்கள், 7 5 is 35. இந்த 5 இந்த 360 எத்தனை டைம் கேன்சல் பண்ணுதுன்னு பாருங்கள். 7 5 is 35, ரிமைண்டர் 1 10, 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த 2 வந்துட்டு இந்த 72 கேன்சல் பண்ணும். எத்தனை டைம் கேன்சல் பண்ணும்? 3 2s are 6, ரிமைண்டர் 1 6 டைம்ஸ் கேன்சல் பண்ணுது. ஒன்ஸ் அகெயின் இது ரெண்டுத்தையும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இது 11 டைம்ஸ் கேன்சல் ஆகும், இது 18 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ மிச்சம் என்ன இருக்குது அப்படின்றத எழுதுங்க. ஸோ தீட்டா இன்ட்டு இங்கே 11 இருக்குது, பை இங்கே 18 இருக்குது, ஈக்குவல் டு இங்கே 44 இருக்குது. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 44 இன்ட்டு 18 பை 11 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த 11 இந்த 44 4 டைம்ஸ் கேன்சல் பண்ணுது. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 4 இன்ட்டு 18. ஸோ 4 இன்ட்டு 18 எவ்வளோன்றதை பாருங்கள். தீட்டா ஈக்குவல் டு 8 தட் இஸ் 72 டிகிரின்றது தான் ஆன்சர். 18 into 4 will be 72 degree. Therefore, the value of theta is 72 degree. Clear pa? Any doubt in the sum? Okay. The next, we will get into the next sum. That is sum number 7. A circle of radius 120 meter is divided into 8 sectors. It is divided into 8 sectors. Find the length of the arc of each sector அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a circle of radius 120 meter is divided into 8 sector. ஒரு சர்க்கிள் இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்துட்டு 120 மீட்டர் இருக்குது, பெரிய சர்க்கிள். இட் இஸ் டிவைடட் இன்ட்டு 8 செக்டார்ஸ், 8 செக்டாராக பிரிக்கிறாங்க. 1 2 3 4 5 6 7, இப்போ இதோட சேர்த்து 8 பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 செக்டார்ஸாக பிரிச்சிருக்காங்களாம்.
இப்போ இதில் என்ன சொல்கிறேன்னா ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் ஈச் செக்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் லென்த் ஆஃப் ஆர்க், இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது லென்த் ஆஃப் ஆர்க்கா, அதே மாதிரி இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது லென்த் ஆஃப் ஆர்க். இந்த மாதிரி ஒரு செக்டார் ஏன்னா ஈக்குவலாக பிரிச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ வந்து லென்த் ஆஃப் ஆர்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. புரியுதா சம் என்னன்னு சொல்லிட்டு? ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ 120 மீட்டரு. ஸோ ஏன்னா சர்க்கிள் அப்படின்னு சொல்லும்போது ஓவராக 360 டிகிரி கம்ப்ளீட்டாக வரும். ஸோ ஒரு சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்துட்டு 120 மீட்டரு. அதை வந்துட்டு 8 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் செக்டார்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. சரி, இப்போது டோட்டல் ஆங்கிள் 360 டிகிரி ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறத எழுதிக்கோங்க. ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் 120 மீட்டர். அதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் செக்டார்ஸ், எத்தனை பார்ட்டாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 8 பார்ட்டாக பிரிக்கிறோம். சரியா? இப்போ சென்ட்ரல் ஆங்கிள் இப்போது மொத்தமாக 360 டிகிரி இருக்குன்னா அப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியாக எவ்வளோ வரும்னு தெரியும் இல்லையா? சி நம்பர் ஆஃப் இல்லைனா சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டார், அதுக்கு பேர் என்ன? சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டார். ஒரு செக்டார் தான் ஆங்கிள் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டோட்டலாக இருக்கிறது 360 டிகிரி. இதை நான் 8 பார்ட்ஸாக பிரிக்கிறேன். ஸோ 360 டிவைடட் பை 8 விச் இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ இப்போது ஒரே ஒரு செக்டாரை நான் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு செக்டார் எடுத்துக்கிறேன். இப்போ இதனுடைய ஆங்கிள் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45 டிகிரி வந்திருக்கு. இதோட எல்லை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது லென்த் ஆஃப் ஆர்க்கை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் செக்டார்? லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் செக்டார் இஸ் த சேம் ஃபார்முலா. எல் இஸ் ஈக்குவல் டு theta by 360 into 2 pi r. theta by 360 into 2 pi r which is equal to theta எங்க எவ்வளோ வந்திருக்கு? இதில் 45 வந்திருக்கு, டிவைடட் பை 360 டிகிரி வந்திருக்கு, இன்ட்டு 2 இன்ட்டு பை வேல்யூ நம்மளுக்கு தெரியல. நீ பைனே வச்சுக்கலாம், இல்லை 22/7 சொல்லிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்டு 120. radius is nothing but 120. check for the cancellation. This 120 cancels this 360 3 times. 120 into 3 is 360. இப்போ இந்த 3 அப்படின்றது இந்த 45 கேன்சல் பண்ணும். எத்தனை டைம்னா 1 time 3, ரிமைண்டர் 1 15, 5 times 15 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ L is equal to 15 into 2. ஸோ 15 into 2 எவ்வளோ? 30 pi. எவ்வளோ? 15 into 2 எவ்வளோ? 30 pi. இது வந்துட்டு ஆர்க் லென்த் அப்படின்றனால மீட்டரில் கொடுத்தா மீட்ரு, சென்டிமீட்டரில் கொடுத்தா சென்டிமீட்டரில் அப்படியே போட்டு முடிச்சிடுறோம். இது வந்துட்டு சப்போஸ் ஏரியா அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு அது ஸ்கொயர் யூனிட்ஸாக கன்வெர்ட் ஆகும். சரியா? therefore length of arc of the circle, that is the sector, is 30 pi meter. Clear pa? Then the next sum. Look at this 8th sum. A circle of radius 7 centimeter. A circle of radius 70 centimeter is divided into 5 equal sectors. Find the area of each of sectors அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளினுடைய ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்கான்? 70 சென்டிமீட்டர் இருக்கான். இட் இஸ் டிவைடட் இன்ட்டு 5 செக்டார்ஸ். 5 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. 1 2 3 4. இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட ஏரியா, ஒரு செக்டாருக்கு ஏரியா எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நான் ஒரே ஒரு செக்டாரை எடுத்து தனியாக போட்டிருக்கேன். இப்போது இது வந்துட்டு எவ்வளோவா? 70. எந்த ரேடியஸ் வந்து 70 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ இதனுடைய ஏரியா வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 70 சென்டிமீட்டரா, அது எழுதிக்கோங்க. ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 70 சென்டிமீட்டர்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இப்போ டீட்டா ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்கலாம். அதுக்கடுத்து அவங்க கொடுத்துருக்கிறது நம்பர் ஆஃப் ஈக்குவல் செக்டார்ஸ். நம்பர் ஆஃப் ஈக்குவல் செக்டார்ஸ் வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 5 ஈக்குவல் செக்டார்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் ஈக்குவல் செக்டார்ஸ் வந்துட்டு 5. அப்போது சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டார், சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டார், ஒரு செக்டார் தான் ஆங்கிள் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 360. டோட்டல் சர்க்கிளினுடைய டோட்டல் ஆங்கிள் 360. இதை தான் 5 பார்ட்டாக பிரிக்கிறேன். பை 5. 360 by 5 போட்டிங்கன்னா உனக்கு 72 டிகிரி வருது. டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோ வருதுன்னா 72 டிகிரி வந்திருக்கு. சரியா? இப்போ இதில் நம்மளுக்கு டீட்டா தெரியும், இதனுடைய ரேடியஸ் தெரியும். ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? யூ ஆர் ஆஸ்க்டு டு ஃபைண்ட் அவுட் த ஏரியா ஆஃப் செக்டார். ஸோ ஏரியா ஆஃப் sector. What is the formula for area of sector?
ஏரியா ஆஃப் செக்டார்னுடைய ஃபார்முலா theta by 360 into pi r square square units. இதுதான் ஏரியா ஆஃப் செக்டார்னுடைய ஃபார்முலா. என்ன ஏரியா ஆஃப் செக்டார்னுடைய ஃபார்முலா என்ன? theta by 360 into pi r square square units, which is equal to போடுங்க 72 by 360 into pi into r square னா 72 இல்ல ரேடியஸ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்கான்? 70 கொடுத்திருக்கான். அப்ப 70 into 70, 70 square னா 70 into 70. ஸோ இப்போ கேன்சலேஷன்ஸ் பண்ணுங்க ஏரியா. ஸோ ஏரியா இப்போ கேன்சலேஷன்ஸ் செக் பண்ணி பாருங்க. ஒரு ஜீரோ கேன்சல் ஆகுதுன்னு வைங்க. 36 into 2 வந்துட்டு 72ன்னு வந்திருக்கு. அவ்வளோதான். கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ 2 into 70 into 7. ஸோ 2 into 70 போட்டிங்கன்னா 140. இப்போ 140 into 7 வந்துட்டு போடணும். 140 into 7, 0, 7 4s are 28, remainder 2, 1 7s are 7, 8 9, 980 pi அப்படியே வச்சிருக்கேன் நான், சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியான்னு கொடுத்துருக்கனால ஐ ஹாவ் டு புட் வாட்? சென்டிமீட்டர் ஸ்கொயர். 980 pi சென்டிமீட்டர் ஸ்கொயர் is the area of the each sector. Clear with this idea? So we have completed 8 sums from exercise number 2.1 children. Go through the formulas first before starting the this video. ஒரு தடவை வந்துட்டு என்ன பண்ணணும் இல்லைன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா தான் புரியும். ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க, ஏன்னா ஒரு கேப் விட்டுட்டோம். அந்த ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துட்டு அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சம்ஸை ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த எக்ஸசைஸ் வாங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா? ஓகே children, see you all in the next class. Until take care and bye.